ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்ப்பா. நான் தோசைக்கும் இட்லிக்கும் இந்த சட்னி செய்கிறேன்ப்பா. நான் ஒரு கப்பு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன்ப்பா. அதே போல் 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு புளி, பூண்டு, கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, உப்பு போட்டு வச்சுருக்கேன்ப்பா. இதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அரைச்சிடலாம். இப்போ நான் போட்டது மொத்தத்தையும் அரைச்சிட்டேன்ப்பா. ஏன்னா நம்ம இது போடும்போதே கொத்தமல்லியும் போட்டு அரைக்கக்கூடாது, அது ஒரு மாதிரியாக பசுறு வாசனை வரும். அதனால் இப்போ நம்ம இப்படி அரைச்சிட்டு இப்போ போட்டு அரைச்சோம்னா இப்போ டேஸ்டியாகவும் நல்லாவும் இருக்கும்ப்பா நம்மளுக்கு சட்னி. இப்போ பாருங்கள், சூப்பராக நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். இது நல்லா அடையார் ஆனந்த பவன் ஹோட்டல் சட்னி மாதிரி இருக்கும்ப்பா. சூப்பராக இப்படி இந்த விதத்தில் செஞ்சீங்கன்னா நான் தாளிச்சிட்டேன்ப்பா சட்னியை. இந்த திக்கில் தான் இருக்கணும். இந்த திக்னஸ் இருந்தால் தான் அது டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும் உங்களுக்கு. நீங்களும் இதே டேஸ்ட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.